கோவை சிங்காநல்லூர் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமிற்கு ஆதரவாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டி இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே அது கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருட்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், நாடு முழுக்க கூலிப்படைகளினுடைய அட்டூழியங்கள் தலைவிரித்து ஆடுகிற ஆட்சியாகத்தான் இருக்கும். எடப்பாடியார் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனையோடு சேர்ந்து கொண்டு வந்தார். இப்ப 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிற ஸ்டாலின் அந்த 11 12 மாத்தி இருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு 5 வருஷத்துல. ஜீரோ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.